அனைவருக்கும் வணக்கம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மன வலிமை படைத்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செய்கிற செயலில் கூட ஒரு துணிவு கொண்டவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். அதே மாதிரி இவங்க செய்கிற செயல் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா பெரும்பாலும் இவங்க எடுக்கிற முடிவு 90% உண்மையாக தான் இருக்கும். ரொம்ப முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு அப்படின்னு இவங்க தேடி போகணுங்கிறதே இல்லை, அதுவாக தேடி வந்துடும். இவங்களுடைய செயல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் இந்த ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா தலைமை பொறுப்பை அவங்க தான் வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் தான். உங்களுடைய குடும்பத்துலேயும் மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க. சரி வாங்க, நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அடுத்து வருகின்ற 30 நாளும் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க, நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைமில் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கொடுத்த கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தந்தைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுடைய தந்தைக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. தந்தை வழி உறவுகளாலும் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை அவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும். அதனால் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்றாலும் கூட சிகிச்சைகள் மூலமாக அதை ஓரளவுக்கு சரி செஞ்சிட முடியும். இருந்தாலும் பெரிய பாதிப்பாக எதுவும் இருக்காது. நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் கூட உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க. இந்த டைமு அவசர முடிவு பின்னாடி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் வாழ்க்கை துணைக்கிட்டேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்கிட்டயோ, அதுவும் உங்களுக்கு நண்பகமாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுங்க. பிள்ளைகள் மூலிமா ஏதாவது தர்ம சங்கடம் வர்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை ஓரளவுக்கு நீங்கள் தான் சரி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். அதுவே உங்களுக்கு பெரிய வளர்ச்சியாக இருக்கும். அடிப்படை வசதி எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நவீன ரக மின்சார பொருள்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப ஆடம்பரமாக செலவு செய்து நல்ல மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரிகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடைபெறும். அலுவலக பணி எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அதே மாதிரி சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க. குடும்ப விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. இந்த டைம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே அமைந்திருக்கு. அடுத்து வருகின்ற 30 நாட்கள்லாம் இந்த மார்கழி மாதம் 30 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு இருக்கோ அந்த அளவுக்கு வரவும் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு உங்களால் இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான
சுமூகமாகவும் கொஞ்சம் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற 30 நாட்களுமே அமைந்திருக்கு. மறைமுக போட்டி பிரச்சனை இது எல்லாமே சரி செஞ்சிருவீங்க. சக வியாபாரிங்கிட்ட பேசும்போது கூட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைமு காணப்படும். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 27, 28, 29 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மகர ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 30 நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த கால நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருந்த நெருக்கடிகளும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகுது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு பெருமாளை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், அதனால் செவ்வாயை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. செவ்வாயோட அதிபதி யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி நடத்தி முடிப்பீங்க. சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால நீங்கள் செய்கிற தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துலேயும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைமு பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்துல கூட முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உற்பத்தி படிப்படியாக அதிகரிக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய பொருள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. தம்பதிகளுக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். குடும்பத்தோடு எங்கேயாவது கோயிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த நாட்களை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். அதே மாதிரி இதுனா வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பணிந்து நடப்பாங்க. உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மனக்குழப்பம் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் கூட பணிபுரிபவர்களுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை உதவி அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். நினைத்த வேலையை வந்து நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற 30 நாட்களுமே அமைந்திருக்கு. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கடன் தொல்லையில் எப்படா அதிலேருந்து விடுபடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. காலம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த நாட்களாக தான் இந்த நாட்கள் அமைந்திருக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற 30 நாட்களுமே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க. இன்னும் சிறப்பான நாட்களாக அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.